வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். போலீஸ் கட்டுப்பாட்டில் தலைநகர் டெல்லி, வியாபாரம் மற்றும் போக்குவரத்துக்கு தடை. 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துக்கு காவிரியில் நீர் திறப்பு சாத்தியமில்லை, சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடக அரசு தகவல். மக்களை திசை திருப்ப பாரதம் சர்ச்சையை பாரதிய ஜனதா எழுப்புகிறது, மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். 434 கோடி மதிப்பிலான சாலை மற்றும் மேம்பால திட்ட பணிகள் தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சர்வதேச வளர்ச்சியில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் பங்கு முக்கியமானது, பிரதமர் மோடி புகழாரம். ஆதித்யா L1 விண்கலம் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ கடந்த 2ஆம் தேதி ஆதித்யா L1 விண்கலத்தை விண்ணில் ஏவியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV 57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. பூமியில் இருந்து புறப்பட்ட 1 மணி நேரம் 3 நிமிடங்களில் ராக்கெட்டில் இருந்து ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து சென்றது. பின்னர் புவிவட்ட பாதையில் தனது பயணத்தை விண்கலம் தொடர்ந்து வருகிறது. விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஆதித்யா L1 விண்கலத்தின் பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதில் விண்கலத்தின் VELC மற்றும் சூட் கருவிகளின் புகைப்படம், நிலா மற்றும் பூமியின் புகைப்படம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சூரியனை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டு வரும் ஆதித்யா L1 விண்கலம் நிலா மற்றும் பூமியை செல்ஃபி புகைப்படம் எடுத்துள்ளது என்று பதிவிடப்பட்டுள்ளது. வார இறுதி மற்றும் சுப முகூர்த்த நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. வருகிற 9 மற்றும் 10ஆம் தேதி விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த நாளை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பயணிகள் எந்தவித சிரமமும் இன்றி பயணம் மேற்கொள்ள ஏதுவாக சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய பஸ்களுடன் கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகளும் மற்றும் கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்களிலிருந்து முக்கிய இடங்களுக்கும் மற்றும் பெங்களூருவிலிருந்தும் பிற இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 600 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிக்காக கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. சரியான காலகட்டத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் போதுமான அளவு தண்ணீர் வரவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கடைமடை வரை தேவையான தண்ணீர் சென்றடையாததால் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் தண்ணீரின்றி கருகியதால் குறுவை பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்தும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேளாண்மை துறை அமைச்சர், செயலாளர், ஆணையர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா கூட்டணியால் நடுக்கம் அடைந்துள்ள பாரதிய ஜனதா மக்களை திசை திருப்ப இந்தியா பாரதம் சர்ச்சையை எழுப்புவதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். ஜெய்ப்பூர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் ராஜஸ்தானில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி அங்குள்ள பில்வாரா நகரில் நேற்று காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கருத்தொற்றுமை கொண்ட எதிர்க்கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியால் பாரதிய ஜனதா நடுக்கம் அடைந்துள்ளது. நாங்கள் எப்போது எதை பேசினாலும் அதை களங்கப்படுத்தவோ அல்லது திசை திருப்பவோ முயற்சிக்கிறது. உதாரணமாக, பாரதம் என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறோம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத ஒற்றுமை பயணம் நடத்தினோம். ஆனால் பாரதிய ஜனதாவோ ஏதோ ஒன்றை புதிதாக கொண்டு வருவது போல் காட்டிக்கொள்கிறது. இந்தியா கூட்டணியால் நடுக்கம் அடைந்துள்ள நிலையில் மக்களை திசை திருப்ப இந்தியா பாரதம் சர்ச்சையை பாரதிய ஜனதா எழுப்பி வருகிறது என்று அவர் பேசினார். தமிழகத்துக்கு செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு காவிரி நீரை திறந்து விடுவது சாத்தியமில்லை என சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள கூடுதல் விளக்க மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிட உத்தரவிட கோரும் தமிழ்நாடு அரசின் மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக அரசு நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ராகேஷ் சிங் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் விளக்க மனுவில் தமிழ்நாட்டுக்கு நாள்தோறும் வினாடிக்கு 5000 கன அடி நீரை ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 23வது கூட்டத்தில் கர்நாடகத்துக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்து நாளொன்றுக்கு வினாடிக்கு 3000 கன அடியாக குறைக்குமாறு கோரி ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை சராசரியாக வினாடிக்கு 37,869 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 7,864 கன அடி நீர் கூடுதலாகவே திறக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 740 TMC நீரை திறந்துவிட சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவை கொண்டு பற்றாக்குறையை நீர் ஆண்டின் இறுதியில் கணக்கிட வேண்டுமே தவிர தமிழ்நாடு அரசு கூறுவது போல மாதந்தோறும் கணக்கிடக்கூடாது. காவிரி கிருஷ்ணா பாசன பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. எனவே காவிரி ஆணையத்தின் ஆகஸ்ட் 29ஆம் தேதி உத்தரவை நிறைவேற்றிய பிறகு கர்நாடக அணைகளிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துக்கு நீர் திறப்பது சாத்தியமில்லை. காவிரி நீர் ஆணையத்தின் உத்தரவு நியாயமற்றதாக அல்லது முரணாக இருக்கும் போது மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். காவிரி நீர் ஆணையத்தின் உத்தரவில் உள்ள முரணை அல்லது முறைகேட்டை தமிழ்நாடு அரசு எடுத்துக்காட்டவில்லை. அதே சமயம் கர்நாடகத்தில் நிலவும் சூழலை ஆணையம் கருத்தில் கொள்ளாமல் பிறப்பித்துள்ள உத்தரவை மறு ஆய்வு செய்ய மனு தாக்கல் செய்துள்ளோம். நாள்தோறும் வினாடிக்கு 24,000 கன அடி நீரை திறக்க உத்தரவிட கோரும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை முற்றிலும் நியாயமற்றது என்பதாலும் வழக்கமான மழை பொழிவு என கருதியுள்ளதாலும் தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மற்றும் மேம்பால திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சுமார் 434 கோடி மதிப்பிலான சாலை மற்றும் மேம்பால திட்டங்களை சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். இதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் கடன் உதவியுடன் 280.73 கோடி ரூபாய் மேம்படுத்தப்பட்ட 2 வழித்தட சாலை, 2 வழித்தடமாக மேம்படுத்தப்பட்ட மோகனூர் நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் சாலை, திருவொற்றியூரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே 58.64 கோடியில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட உயர்மட்ட பாலம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதேபோல் திருப்பூரில் 53.40 கோடி மதிப்பில் 4 வழித்தடத்திற்கு அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பல்லடம் தாராபுரம் சாலை, கோவை GN மில்ஸ் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட சாலை, சென்னை காமராஜர் சாலையில் கட்டப்பட்டுள்ள சமூக நல இயக்குனர் அலுவலக கட்டடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். சர்வதேச வளர்ச்சியில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் பங்கு முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆசியான் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு ஜகர்த்தா விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்ற 20வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் உறவு 40 ஆண்டுகளையும் கடந்து நீடிப்பதாக கூறினார். வரலாறு மற்றும் புவியியல் அமைப்பையும் தாண்டி பிராந்திய ஒருங்கிணைப்பு, அமைதி, செழிப்பு, நம்பிக்கை உள்ளிட்டவை ஆசியான் நாடுகளையும் இந்தியாவையும் ஒருங்கிணைப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் கிழக்கு கொள்கையின் மைய தூணாக ஆசியான் உள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் முன் முயற்சியில் ஆசியானின் கண்ணோட்டத்தை இந்தியா ஆதரிப்பதாக கூறினார். உலக நிச்சயமற்ற சூழலில் கூட அனைத்து துறையிலும் ஆசியான் நாடுகளின் பரஸ்பர ஒத்துழைப்பு சீராக முன்னேறி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றுவதற்கு முன்பாக ஆசியான் அமைப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பிரதமர் தங்கியுள்ள ரிட்ஸ் கார்ல்டன் ஹோட்டலில் இந்தோனேஷிய வாழ் இந்தியர்கள் பிரதமரை வரவேற்றனர். தேசிய கொடிகளை அசைத்தும் செல்ஃபி எடுத்தும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். G20 மாநாட்டை முன்னிட்டு புதுடெல்லி போலீஸ் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டுவரப்பட்டது. வியாபாரம் மற்றும் போக்குவரத்துக்கு தடையும் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. உலக பொருளாதாரத்தை வழிநடத்தும் G20 நாடுகளின் உச்சி மாநாடு டெல்லியில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு கடந்த ஓராண்டாக டெல்லியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றன.
மாநாட்டுக்காக டெல்லி பிரகதி மைதானத்தில் பாரத மண்டபம் என்ற பெயரில் புதிய மண்டபம் கட்டப்பட்டது. மண்டபத்தின் முகப்பில் தமிழ்நாட்டின் நடராஜர் சிலை நிறுவப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் மாநாடு நடைபெறும் புதுடெல்லியை டெல்லி காவல்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டது. புதுடெல்லி மாவட்டத்துக்குள் வெளிநாடு தலைவர்கள் வந்து தங்கும் ஹோட்டல்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. அந்த ஓட்டலின் நுழைவு வாயில்கள் முன் உள்ள ரோடுகள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதை போல மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானத்தின் முன்புற ரோடும் போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாநாட்டுக்கு வரும் தலைவர்கள் டெல்லியில் பல இடங்களையும் சுற்றி பார்ப்பார்கள் என்பதால் இந்த 3 நாட்களும் அனைத்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லி மாவட்டத்துக்குள் எந்த வணிக நிறுவனங்களும் செயல்படாது. உணவு விநியோகம் உள்ளிட்ட ஆன்லைன் வியாபாரம் எதுவும் நடைபெறாது. டெல்லி மக்கள் நடைபயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் பிக்னிக் என மன ஆறுதலுக்காக வந்து செல்லும் இடமும் சுற்றுலா பயணிகளின் வருகை தளமுமான கடமை பாதைக்கு இந்த 3 நாட்களில் யாருக்கும் அனுமதி இல்லை. யாரும் வரவேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த 3 நாட்களும் விமான பயணம் மற்றும் ரயில் பயணத்துக்காக திட்டமிட்டு இருப்பவர்கள் போக்குவரத்து ஆலோசனைகளை முன்கூட்டியே அறிந்து செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கரூர் அருகே கிணற்றில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த மணவாசி பகுதியை சேர்ந்த மலையாண்டி என்பவரின் மகன் பிரதீப். இவர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் மணவாசி பகுதியில் உள்ள தோட்டத்தின் கிணற்றில் குளிக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் சிறுவனை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காணியம்பாடியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் கணியம்பாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். இதில் பள்ளி தூய்மை குறித்த உறுதிமொழியை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் கஜேந்திரன், தலைமை ஆசிரியர் கோபிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டி வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கதிர்குளம் கிராமத்தில் தொடர்ந்து 15 நாட்களாக விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையால் கிராம விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ராகவன் என்பவருடைய நிலத்தில் அறுவடை செய்து வைத்த நெல் மூட்டைகள் மற்றும் வாழை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. எனவே வன விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு இரத்த மையங்களுக்கான புதிய நடமாடும் இரத்த சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து வாகனத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் உமா தொடக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த மையம் கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்நிலையில் மாவட்ட அரசு இரத்த மையங்களுக்கான புதிய நடமாடும் இரத்த சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் உமா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதன் மூலம் எந்த இடத்திலும் வாகனத்தை நிறுத்தி அங்கேயே இரத்த கொடையாளரிடம் ரத்தம் சேகரிக்க முடியும். இரத்த மையங்களுக்கான இந்த வாகன வசதியினால் சேகரிக்கும் இரத்த யூனிட்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் ரத்தம் வழங்க முடியும். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சாந்தா அருள்மொழி, மருத்துவர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே பட்டப்பகலில் வியாபாரி வீட்டில் தங்க நாணயங்கள், பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே மாலப்பாளையம் புதூரில் வசித்து வருபவர் செல்வராஜ். இவர் ஆடு மாடுகளை வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் வைத்திருந்த 10 பவுண்ட் தங்க நாணயங்கள் மற்றும் 40,000 ரொக்கம் ஆகியவை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தருமபுரியில் ஒன்றிய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் வேலை கொடு, விலைவாசியை குறைத்திடு என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஊர்வலமாக கட்சி கொடி ஏந்தியபடி சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரை ரயில்வே நிலையத்திற்குள் நுழையாதவாறு காவல்துறையினர் இரும்பு பேரிகேட்களை கொண்டு தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் முன்பாக முழக்கமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கணவனை இழந்த இளம் பெண்ணை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவனூர் கிராமத்தை சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மனைவி நதியா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் வேல்முருகன் இறந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி நதியா தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்த போது அவர்கள் நதியாவின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்தால்தான் உடலை பெற்று செல்வோம் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த மதியழகன், குமரவேல் ஆகிய இருவரும் சம்பவத்தன்று நதியாவின் வீட்டிற்கு சென்று வந்ததாக தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 2 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது நதியாவை தற்கொலைக்கு தூண்டியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து நிலவை ஆராய்வதற்காக ஜப்பான் நாடு ஸ்லிம் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து சந்திரனில் ஆய்வு மேற்கொள்வதற்காக மிக சிறிய லேண்டரை ஜப்பான் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. சந்திரனை ஆய்வு செய்வதற்காக ஸ்லிம் என்ற இலகு ரக லேண்டரை ஜப்பான் வடிவமைத்து பல்வேறு கட்ட சோதனைகளை மேற்கொண்டு வந்தது. சோதனைகள் திருப்திகரமான முடிவுகளை தந்ததை அடுத்து லேண்டரை விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டது. கடந்த வாரம் லேண்டர் ஏவப்பட்டிருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. மொத்தம் 3 முறை ஜப்பானின் விண்கலம் ஏவப்படுவது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு ஜப்பானில் உள்ள தனேகாஷிமா விண்வெளி மையத்தில் இருந்து H-2A ராக்கெட் மூலம் தனது சந்திர பயணத்தை தொடங்கியது ஸ்லிம் லேண்டர். இதையடுத்து நிலவின் சுற்றுவட்ட பாதையில் ஜப்பானின் விண்கலம் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. முதலில் 3 முதல் 4 மாதங்களுக்கு சந்திரனை சுற்றி வரும் லேண்டர் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நிலவில் தரையிறங்க முயற்சிக்கும் என்று ஜப்பான் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த ஆய்வுகளில் ஜப்பானின் இலகு ரக லேண்டர் ஈடுபட இருப்பதாகவும் நிலவின் பாறைகளை ஆராய்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆய்வு செய்யப்படாத நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 3 திட்டப்படி விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் நாடாக இந்தியா சாதனை படைத்திருக்கும் நிலையில் பல்வேறு நாடுகள் நிலவின் மீதான ஆய்வை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளன. இந்நிலையில் நிலவுக்கு வெற்றிகரமாக விண்கலம் அனுப்பிய ஜப்பான் விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ வாழ்த்து தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். போலீஸ் கட்டுப்பாட்டில் தலைநகர் டெல்லி, வியாபாரம் மற்றும் போக்குவரத்துக்கு தடை. 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துக்கு காவிரியில் நீர் திறப்பு சாத்தியமில்லை, சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடக அரசு தகவல். மக்களை திசை திருப்ப பாரதம் சர்ச்சையை பாரதிய ஜனதா எழுப்புகிறது, மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். 434 கோடி மதிப்பிலான சாலை மற்றும் மேம்பால திட்ட பணிகள் தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சர்வதேச வளர்ச்சியில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் பங்கு முக்கியமானது, பிரதமர் மோடி புகழாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.